நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸும் தட்டாம்பயிர் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பும். இன்றைக்கி லஞ்ச் என்கிட்ட வீட்டுக்காரும் என்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பிள்ளைகளும் கொண்டு போயிட்டாங்க. எனக்கு மட்டும்தான் மதியத்துக்கு சோறும் குழம்பும் இருக்குது. அதில் 2 முட்டையை அவிச்சு போட்டேன். 4 முட்டை அவிச்சு போட்டேன். அதில் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு எனக்கு 2 இருந்துச்சுன்னா ஈவினிங் பிள்ளைகள் வந்தால் முட்டையை வச்சு கொடுத்துடலான்னு நினச்சிருக்கேன். தட்டாம்பயிர் போட்டு புளிக்குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பயிர் போட்டு வைக்கிற குழம்பு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். மொச்சை, தட்டாம்பயிறு, கொண்டக்கடலை இதெல்லாம் போட்டு வைக்கிறது. அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் போடலான்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட நான் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து 6 மாதம் ஆகிட்டு. ஏன்னா என் ஹஸ்பண்டு உடம்பு சரியில்லைங்கவும் அதுலேருந்து அப்படியே விட்டாச்சு. சரி இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வெயிட் இன்க்ரீடியன்ஸ் ஆகாமல் இருந்தாலும் சரி தான். இது குடித்தா வெயிட்டு குறையுமாங்கிறது தெரியல. ஆனால் அதே வெயிட்டில் இருக்குங்கிற மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நல்லா குடிச்சிக்கிட்டு இருந்தேன். வெயிட் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சாச்சா, அதனால் கொஞ்சம் வெயிட் இதாகிட்டு. அதனால் தூங்கட்டாலும் இதை குடிப்போம் அப்படின்னு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நெல்லிக்காவை எடுத்திருக்கேன். சின்ன நெல்லிக்காய்னா 2, பரு நெல்லிக்காய்னா 1, அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி, உப்பு இவ்வளோ தான். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா 1 கிளாஸ் வர்ற அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. 1 கிளாஸ் குடித்தாலும் வயிறு நல்லா க்ளீன் ஆகும். எனக்கு தெரிஞ்சு வெயிட்டு கூடுதோ குறையுதோங்க, வயிறு நல்லா க்ளீன் ஆகும். அது மட்டும் நல்லா தெரியும். அதனால் நீங்களும் காலையில் இது வெறும் வயிற்றுல குடிங்க, ரொம்ப நல்லது. நான் வெறும் வயிற்றுல குடிக்கல, ஒரு 10 மணி ஆகிட்டு இப்போ. அதனால் 10 மணி டெய்லி அப்படி தான் குடிப்பேன். காலைல டிஃபனுக்கு பதிலாக இதுதான். பிள்ளைங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்தாச்சு. நான் காலையில் டிஃபனாக இதை எடுத்து குடித்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக கமெண்ட்